சாண்ட் ஃபுட் இது ஒரு பாலைவன செடி. இந்த செடியை நம்ம தனியாலாம் பார்க்க முடியாது. இந்த செடி இருந்துச்சுன்னா கூட கண்டிப்பாக வேறு ஏதாச்சும் ஒரு செடி இருக்கும். ஏன்னா இந்த செடியை கொஞ்சம் நல்லா பாருங்களேன். எங்கேயாச்சும் க்ரீன் பிக்மெண்ட்ஸ் இருக்கா? அப்புறம் எப்படி அது ஃபோட்டோசிந்தசிஸ் மூலமாக சன்லேருந்து ஃபுட்டை ஜென்ரேட் பண்ணி உயிர் வாழ முடியும்? அதுக்கு தான் இது மற்ற செடிங்களை டிபெண்ட் பண்ணியிருக்கு. அது எப்படி பண்ணுதுன்னா, இந்த செடி மண்ணுக்கு மேலே இருக்கிறது வெறும் 10% தான். மிச்சம் எல்லாமே கீழே தான் வளரும். மண்ணுக்கு கீழே இந்த செடி பெரிய உருளைக்கிழங்கு மாதிரி இருக்கும். அதில் நிறைய வேர்கள் வெளியே வந்திருக்கும். அந்த வேர்லாம் பக்கத்தில் இருக்கிற செடியோட வேருங்களோட போய் கனெக்ட் ஆகும். அந்த பக்கத்தில் இருக்கிற செடியோட நியூட்ரிஷன்ஸையும் வாட்டரையும் இது டைரெக்டாக கன்சியூம் பண்ணிக்கும். இதை தான் பேரசைட்னு சொல்லுவாங்க. ஸோ கீழே இருக்கிறது தான் செடி. மேலே மஷ்ரூம் மாதிரி முளைச்சி பூ தான் பூக்கும். அந்த பூ கொஞ்ச நாள்லேயே காயாக மாறும். அது பழுக்கவும் செய்யும். அந்த பழத்தை நாம் சாப்பிடலாம். டேஸ்ட் நல்லா ஸ்வீட்டாகவே இருக்கும். பாலைவனத்தில் வாழ்கிற பழங்குடி மக்களுக்கு இது ஒரு சாப்பாடு தான். ஸோ மண்ணிலேருந்து கிடைக்கிற சாப்பாடுன்றதுனால தான் இதுக்கு சாண்ட் ஃபுட்டுன்னு பேரே வந்துச்சு.